ரிஷபராசி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம். கிருத்திகை சூரிய திசையில் பிறந்தவர்கள், ரோகிணி சந்திர திசையில் பிறந்தவர்கள், மிருகசீரிஷம் ராகு திசையில் பிறந்தவர்கள். சொல்லி ஜெயிக்கக்கூடியவர்கள் ரிஷபராசினியர்கள். திட்டம் போட்டு எதுவுமே செய்வீங்க, சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவர்கள் ரிஷபராசினியர்கள். காற்று உள்ள போதே தூற்றிக் கொள்ள வேண்டும். நீங்கள் பணம் வரும் பொழுதே எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய பேர் சொல்லுவோம், என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வரப்போது ஒரு 38 வயசு சகோதரி, அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஜாதகம் பார்த்தாங்க. ரிஷபராசி, கணவர் வந்து கன்னி ராசி. சார் நிறைய பணம் வந்தது சார், என் மனைவி நிறைய சம்பாதிச்சோம், நானும் சம்பாதிச்சேன், எல்லாம் தாட் போட்டு நாங்கள் செலவு பண்ணிட்டோம், ஒரு திட்டம் போட்டு செய்யலை, இதே போல நிலைமை எப்பொழுதுமே இருக்கும் என்று செய்தோம். இன்று நாங்கள் கடன் என்ற பெரிய சூழலில் சிக்கலில் மாட்டிக்கொண்டோம். இதுக்கு எதாவது ரிலீஃப் இருக்கா? எதுவுமே காலம் எப்படி பணம் கொடுத்ததோ அதே மாதிரி திரும்பவும் பணம் கொடுக்கும். கிரகங்கள் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு ஸ்தானத்திற்கு பெயர்ச்சி ஆகும் பொழுது ஒவ்வொருவருக்கும் சில அனுபவங்களையும் சிலருக்கு கொடுக்கும், கஷ்டங்களையும் சிலருக்கு கொடுக்கும், ஒரு சிலர்களுக்கு செல்வத்தை வாரி வாரி கொடுக்கும். மீண்டும் உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய நேரம் வரும், காத்திருங்கள். ரிஷபராசி அவங்க வந்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசி. தைரியம் அசாத்தியமான, அதாவது ஒரு அரக்கனுக்கு உள்ள தைரியம். தப்பாக நினைக்க வேண்டாம், பலத்தை பற்றி நான் சொல்கிறேன். எதையும் தாங்கி விடலாம், எதையும் கடந்து விடலாம் என்று நினைப்பீர்கள். ஆனால் நவகிரகங்கள் கட்டம் போட்டு அடிக்கும், அதில் தப்பவே முடியாது. அது கொடுக்கும் பொழுது எடுத்து வச்சுக்கணும், காத்து உள்ளும் போது எடுத்து வச்சுக்கணும். பணம் வந்து இந்த மனிதர், இந்த பெண், இந்த ஆண் பணத்தை நாம் போய் அந்த லட்சுமி தேவி வந்து நாம் போய் அந்த வீட்டில் தங்கினா நம்மளை பாதுகாப்பாக பத்திரமா எடுத்து வைப்பான். பின்னாடி இவங்களுக்கு நாம் உதவி செய்யலாம் என்பவர்களுக்கு தான் பணம் சேரும். அதனால் சிக்கனமாக இருப்பது நல்லது, கஞ்சத்தனம் வேண்டாம். சிக்கனமாக இருப்பது வேறு, கஞ்சத்தனம் என்பது வேறு. இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 13ஆம் நாள் நவமி தேதி, பூரட்டாதி நட்சத்திரம், அமிர்த யோகம். அதாவது இன்று மாலை 4:17 வரை கடகராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம். சிம்மராசி நேயர்கள், கடகராசி நேயர்கள் வீட்டில் இருந்தால் அவர்களிடம் அன்பாக பழகுவது, அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அவர்களுக்கு இதமாக, அவர்களுக்கு ஆறுதலாக அவர்களிடம் கேட்டு என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சு அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்தால் பிரச்சனைகள் எதுவும் வராது. அதை விட்டுவிட்டு அதிகார தோரணையில் அவர்களிடம் நாம் நெருங்கினால், அது கணவனாக இருந்தாலும் மகனாக மகளாக உறவுகளாக இருந்தாலும் கெட்டது. ஏன்னா மனோகாரகன் சந்திரன் மறைந்து விட்டார். அதனால் அந்த சமயத்தில் என்னன்னு பேசிடுவாங்க. அதனால் கவனமாக இருங்க. இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு, 4ஆம் இடத்தில் கேது, 6இல் புதன், 7ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய். அதாவது ரிஷபராசிக்கு கலத்தரக்காரகன், மனைவி என்ற கணவன் என்ற இரு உறவுகளுக்கும் அதிபதி செவ்வாய், செல்வத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் குருமங்கள யோகமாக உங்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். சொல்லி ஜெயிக்க போறீங்கன்னா இந்த நேரம் தான் சொல்லி ஜெயிக்கக்கூடிய நேரம். பணம் சம்பாதிக்கக்கூடிய நேரம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். பணம் வரும் பொழுது விசாலமாக செலவு செய்துவிட்டு அதன் பிறகு நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய கஷ்டம் இருக்குது. ரிஷபராசிக்காரங்களாம் வந்து எல்லா வகையிலும் ஒரு குழந்தை, பிறந்த குழந்தையும் ரிஷபராசி தான், 10 வயசு பசங்களும் ரிஷபராசி தான், காலேஜ் படிக்கிறவங்களும் ரிஷபராசி தான், வேலைக்கு போகிறது ரிஷபராசி தான், 40 வயசு 50 வயசு 60 வயசு 70 வயசு 80 வயசு 90 வயசு இவங்களாம் ரிஷபராசி தான். ஆனால் அவர்களுக்கு என்னென்ன திசைகள் நடக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் வாழ்க்கை அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும்.
இப்போது அந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் பார்த்தாங்க. ஒரு ரிஷபராசிக்காரர் ஒரு ஜோதிடர் வருவார். நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார், அவர் டிவிலலாம் வருவார், என்ன சார் நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறீங்கள, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாரு, டிவிலலாம் வந்தீங்களே, இவ்வளோ மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அறிவுரை சொல்கிறீங்களே, நீங்கள் அதை உஷாராகக்கூடாதா? அப்போ அவர் சொன்னார், சார் ஈசனே வந்து 7.5 சனிக்கு சனி பகவானுக்கு பயந்து அந்த தண்ணி சேத்துக்குள்ளே ஒளிஞ்சிருந்தார் 7.5 வினாடிகள். அவருக்கே அந்த நிலைமைன்னா அவர் படித்தது எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் சார் ஆகணும். இது வந்து நான் என்னோடய ப்ரொஃபஷ்னல். நான் அடுத்தவங்களுக்கு நான் என் மனசுக்குள்ளே 1000 வேதனை, என் மனசுக்குள்ளே 1000 கஷ்டங்கள், என் மனசுக்குள்ளே துன்பம் அப்படியே என்ன வாட்டி எடுக்குது. பிள்ளைகளால் நிம்மதி இல்லை, மனைவியால் நிம்மதி இல்லை, கணவனால் மனைவியால் நிம்மதி இல்லை, குடும்பத்தில் வறுமை தாண்டமானது அந்த ஜோசியருக்கு. அந்த எது போராட்டம் சார், 60 வயசு ஆகுது சார் எனக்கு, நான் போராடிட்டேன், என்னால் சாதிக்க முடியல. ஆனால் இருந்தாலும் நான் படித்த சாஸ்திரத்தை, என்னுடைய ப்ரொஃபஷ்னலை நான் வந்து அடுத்தவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்து அவர்களுக்கு நான் பேச வேண்டியதான் பேசுகிறேன். நீங்கள் அங்கே பார்க்குற ஜோதிடர் வேறு, இங்கே பார்க்குற நான் வேறு அப்படின்னு என்கிட்ட சொன்னார். இது எல்லாருக்கும் தான் சகஜம் அது. அதனால் இப்போ வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு நேரம் நல்லா இருக்குது, யாரையும் விடாது. ஏன் கேட்டினா அவங்களாம் வந்து என்ன சில பேர் நிறைய பேர் கேட்டாங்க, சார் சாமி கும்பிட்டா தோஷம் தீரலை, கஷ்டம் தீரலைன்னா எதுக்கு சார் சாமி கும்பிட்ணும்? ஏங்க கடன் வாங்க சொல்கிறது சாமியாக வாங்கி சொல்லிச்சு. பிரச்சனைகளை ஒருத்தரை போய் அடிக்கிறதுக்கு, போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு, சில சிக்கல்களை உருவாக்குறதுக்கு, கணவன் மனைவி சண்டை. ஏங்க கணவன் மனைவி சண்டை வந்து விட்டு கொடுக்கணுங்க. கணவன் வந்து மனைவியை மதிக்கணுங்க. ஆம்பளை ஆதிக்கம் இருக்கக்கூடாதுங்க. பெண்ணு வந்து கணவரை வந்து அந்த காலத்தில் கணவனே கண்கண்ட தெய்வம் என்று சொன்னார்கள். அவங்க கணவரோட குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு ஏற்ற அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுங்க. சண்டை வரும்போது வார்த்தைகள் கடுமையாக வரும்பொழுது எது தரப்பும் கணவன் கடுமையாக திட்டும் பொழுது மனைவி அமைதியாக இருந்தால் அங்கே வந்து விவாகரத்து வராது. மனைவி திட்டும் போது கணவன் அமைதியாக இருந்தால் அதுக்கு டைம் கொடுக்கணும், ஸ்பேஸ் கொடுக்கணும். அப்போது டைம் கொடுத்த உடனே என்னடா நம்ம திட்டோம் நம்ம வீட்டுக்காரரை, நம்ம ஒரு கம்முன்னு இருக்காரு, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோன்ட்டு தன்னுடைய தப்பை திருத்தி கொள்ள வாய்ப்பு வரும். நிறைய பேர்களுக்கு விவாகரத்து, நிறைய பேர் எல்லா ராசிக்காரர்களும் நான் சொல்கிறேன், ரிஷபராசின்னு சொல்ல எல்லா ராசிக்காரர்களும். அது வந்து அது எங்க அந்த காலத்தில் நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டெலாம் வாழ்ந்துட்டு போனாங்க. இப்போ தாங்க இன்னும் அந்த கேன்சர் நோய் மாதிரி அப்படியே பரவின்னு வருது. எங்கே பார்த்தாலும் போன மாதம் கல்யாணம் ஆச்சு, கல்யாணத்துக்கு போய்ட்டு வந்து அடுத்த மாதம் அவங்க அப்பா வந்து டைவர்ஸ் கேட்குறாங்க, சார் நான் கடன்லாம் வாங்கி சிக்கலில் மாட்டிட்டேன் சார். இது மாதிரி நிறைய பேர்கள் ரிஷபராசியில். இது எல்லா ராசியிலும் இருக்குது, கவனமாக இருக்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசியின் மீது பார்வை பலம் முக்கியம். சுக்கிரன் அவர் வந்து ஒரு ராசிக்கு அதிபதி, அவரோட பார்வை உங்கள் மேல், செல்வம் கொட்டும், நிறைய வாய்ப்புகள் வரும், வாய்ப்புகளை தேடுங்கள். செல்ஃப் மார்க்கெட்டிங், நீங்களே பேசுங்க ஃபோனில். இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு சுடுமூஞ்சி, அதாவது யார்கிட்டையும் வந்து என்னுடைய தொழிலை பற்றி வியாபாரத்தை பற்றி முதல்ல பேச மாட்டேன். அப்புறமா தான் வந்து நான் அதை உணர்ந்து இன்னைக்கு அது கடவுள் எனக்கு பேசுகிறதுலேயே எனக்கு வாழ்க்கையை எனக்கு கொடுத்துட்டாரு. அப்போது வாய்ப்புகள் நான் தேடின்னு இருக்கேன், இன்னும் தேடின்னு இருக்கேன். வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, நல்லதாக நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். 11ஆம் இடத்தில் சனி சந்திரன் அமர்ந்து குரு பார்ப்பது யோகம், குரு சந்திர யோகம். 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் ரிஷபராசியின் மீது பார்வை விழுந்தால் ஜெயிக்கக்கூடிய நேரம். அடுத்தது 7.5 சனி வருது, தயவு செஞ்சு அடுத்தது 7.5 சனி வருது 2028க்கு மேலே பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி 7.5 சனி. அதுக்கு அங்கே அப்போ கஷ்டப்படாமல் இருக்கணும்னா இப்பயே முன்கூட்டி யோசனை செய்து உடல் ஆரோக்கியத்தின் மீதும் பணம் எவ்வளோ தேவையோ, என்ன தேவையோ, தன்னுடைய வாரிசுகளுக்கு என்ன தேவையோ, மனைவிக்கு என்ன தேவையோ, கணவனுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எது சேர்த்து வச்சுங்க. கடனை நிறுத்துங்கள். கடன் வியாபாரத்திற்காக வாங்குங்கள், அது நல்லது. தேவையற்ற கடனை வாங்கி சிக்கலில் மாட்டிக்காதீங்க. ரிஷபராசி ஜெயிக்கக்கூடிய நேரம், பணம் வரக்கூடிய நேரம், சம்பாதித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பொறுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி. வணக்கம், வாழ்க.
ரிஷபராசினியர்கள் நோய் இல்லாமல் தீர்க்க ஆயுளோடு பூர்ண ஆரோக்கியத்தோடு செல்வத்தோடு மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு வாழ நானும் எல்லா தெய்வங்களையும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.